ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 19 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஜெயா வந்து சாப்பிடாம இருக்காங்கல்ல. அவங்க வந்து இன்னும் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்ப சக்தி கிட்ட நீனாச்சும் சாப்பிடுடா, நீ சாப்பிட்டா தானே அம்மா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சக்தி திரும்பி பொன்னிய பார்க்குறாரு. அப்போனே அவங்க அக்கா இப்ப கூட நீ அவள தானே பார்க்குற அப்படின்னு சொல்லி திட்டும்போது, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு நான் முக்கியமாவே இல்ல. இந்த மாரி பெத்த பையனுக்கு வந்து அம்மா முக்கியம் இல்லங்கிறத நான் அந்த கொடுமைய நான் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினத கேட்டோனே, சக்தி இப்ப என்னம்மா நான் சாப்பிடணும் அவ்வளோதானேன்னு சொல்லி வேகமா போயி சாப்பாடு எடுத்து வேக வேகமா சாப்பிடுறாரு. அப்புறமா அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுறாரு. அப்புறம் அவங்க அம்மாவும் சாப்பிட்டு சக்திக்கு ஊட்டி விடுறாங்க. அப்ப அவங்க அக்கா அம்மா தான் சாப்பிட்டாங்களா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாருமே சாப்பிடுறாங்க. பொன்னி மட்டும் அப்படியே அமைதியா இருக்காங்க. இப்ப பொன்னி மாடியில போய் நிக்கும்போது, சக்தி போயி இந்த மாரி அம்மா சாப்பிடாம இருந்தனால தான் நான் சாப்பிட வேண்டியதாயிருச்சு. என்ன மன்னிச்சிரு பொன்னின்னோனே, இப்ப பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உண்மைக்குமே சந்தோஷம் தான். எனக்கு தான் நீங்க என்னைய தான் நீங்க நம்பல. ஆனா உங்க அம்மாக்குனாச்சும் ஒரு நல்ல மகனா இருந்தீங்களே அப்படிங்கிற மாரி பொன்னி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து சண்முகமும் அவங்க அப்பாவும் சேர்ந்து வீட்ல அந்த ஸ்டோர் ரூம்ல அடுக்குனாங்கல்ல திங்ஸ். அது எல்லாத்தையும் ஒரு வண்டி வச்சு வெளியில அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப சுந்தரம் அத பார்த்துட்டு ஓடி வந்து, "என்ன மாமா என் மேல இருக்கிற கோவத்துல இதெல்லாம் கொண்டு போய் எங்க போட போறீங்கன்னோனே?" "என்ன மாப்பிள உங்க மேல நாங்க எதுக்கு கோவப்பட போறோம்? நீங்க பத்திரமா இருக்கணும் தானே அத இங்க கொண்டு வந்து வச்சீங்க. நாங்க இத பத்திரமா இருக்கணும் இன்னொரு இடத்துல வைக்க போறோம் அவ்வளோதான். என்னடா சண்முகம் சொல்லு" அப்படின்னோனே, சண்முகம் என்ன சொல்றாருன்னா, "ஆமா அங்க வந்து நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்குல்ல, அத ரெண்டுக்கு எடுத்திருக்கிறோம். அங்க தான் இந்த வீட்டுக்கு தேவையில்லாதது, ஒழிக்க வேண்டியதெல்லாம் அந்த ரூம்ல கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோனே, இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தர பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.